ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே மூவி தமிழ். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் பைசன் படத்துக்கான ட்ரெய்லர் பற்றின என்னோட ஒப்பீனியன் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்க வந்து போகிறேன். பைசன் இந்த ஒரு படத்துக்கான ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு டீம் ரிலீஸும் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு ரிலீஸ் ஆகிருக்க வந்து வேண்டியது. 6 மணி அப்படிங்கிறது 7 மணி ஆச்சு, 7 மணி அப்படிங்கிறது 8 மணி ஆச்சு. ஸோ ஃபைனலாக 8 மணிக்கு இந்த ஒரு படத்துக்கான ட்ரெய்லர் டீம் ரிலீஸும் பண்ணிட்டாங்க. எனக்கு இந்த ஒரு ட்ரெய்லர் பார்க்கும்போது என்ன தோணுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சார்பட்ட பரம்பரை திரைப்படம் வந்து இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஒரு திரைப்படம் தான் இந்த ஒரு ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு தோண செஞ்சுச்சு. ஸோ அந்த ஒரு படத்துக்கான அதே பிளாட்மா தான் இந்த ஒரு படத்துக்கான கதையுமே இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோண செஞ்சுச்சு. முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு படத்துலயுமே ஸ்போர்ட்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, கபடி வந்து விளையாடுறாரு இல்லையா? ஹீரோ துருவிக்ரம் வந்து கபடி வந்து விளையாடுறாரு இல்லையா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு அவங்களோட ஃபேமிலி, அவரோட அப்பாவுக்கு வந்து பிடிக்காத மாரியும், கிளைமேக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, படத்தோட கடைசியில அவரே வந்து சொல்ற மாரி, "நீ வந்து விளையாடு, கபடி விளையாடு" அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. இந்த ஒரு ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியவும் செய்யும். இதே மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, சர்பட்டா திரைப்படத்திலுமே இருக்கவும் செய்யும். ஆர்யா வந்து ஃபர்ஸ்ட்டு அந்த ஒரு பாக்ஸிங்க்கு வந்து போய் விளையாடும்போது, அவங்க அம்மா வந்து தடுப்பாங்க. பட் என்ன பார்த்தீங்கன்னா, படத்துக்கான கடைசியில அவங்களே தான் வந்து சொல்லுவாங்க, "நீ வந்து கபடி வந்து ஆடணும். ஐ மீன் பாக்ஸிங் வந்து பண்ணணும்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லவும் செய்வாங்க. ஸோ அதே மாரி தான் இந்த ஒரு படத்துக்கான ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு ஃபீல் வந்து ஆச்சு. பட் அதுக்காக அந்த ஒரு படமா தான் இந்த ஒரு படம் முழுக்க முழுக்க இருக்கும் அப்படின்னு சொல்ல வந்து வரல. என்ன வந்து சொல்றேன்னா, ஜஸ்ட் இந்த ஒரு ட்ரெய்லர் பார்க்கும்போது அப்படி எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு அப்படிமா சொல்லவும் செய்றேன். மத்தபடி எதுவுமே அது கிடையாது. ட்ரெய்லரா பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. துருவ் விக்ரம் அவங்க அப்பா மாரியே, நம்ம ஜியான் விக்ரம் மாரியே பக்காவா ட்ரெய்னிங்லாம் பண்ணி சூப்பரா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த ஒரு படத்துக்காக குடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு ஷாட்லயுமே அவருக்கான பாடி லாங்குவேஜ் ஆகட்டும், அவருக்கான லுக்கெல்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பரா இருக்கவும் செய்யுது. ட்ரெய்லர்ல இருக்கக்கூடிய நெறைய ஷாட்ஸுமே அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஒவ்வொரு அந்த ஒரு ட்ரெய்லருக்கான குவாலிட்டியே ரொம்ப சூப்பரா வந்துருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபி அதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கவும் செஞ்சுச்சு. ஒரு சில டயலாக் இந்த ஒரு ட்ரெய்லர்ல வருது இல்லையா? அந்த ஒரு டயலாக்ஸ் வரைக்குமே ரொம்ப வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். மாரி சுராஜ் ரொம்ப சூப்பரா பண்ணவும் இருக்காரு. ஸோ படமா எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ட்ரெய்லர் நீங்கலாம் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த ஒரு படத்துக்கான ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மறக்காம கீழ கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.